சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல இந்த மனோஜ் பயங்கரமா பந்தாவா ரோகிணியோட ஃப்ரெண்டு ஹஸ்பண்டோட சேர்ந்து நான் பார்ட்னரா இன்னொரு ஷோரூம் ஓபன் பண்ண போறேன் அப்படின்னு பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. அந்த நேரத்துல நம்ம மீனா ரொம்ப சோகமா வீட்டுக்குள்ள வராங்க. ஸோ வந்த உடனே தன்னோட பைக்கு காணா போன விஷயத்த முத்துக்கிட்ட சொன்ன உடனே இந்த விஜயாவும் மனோஜும் வழக்கம் போல கிண்டல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம மீனா பயங்கரமா வருத்தப்படுறாங்க. ஸோ இத புரிஞ்சுக்கிறாப்புல நம்ம முத்து, நம்ம மீனாவுக்கு ஆறுதலா கவலைப்படாத, கண்டுபிடிச்சிடலாம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்தியா? வா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே, நான் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அருண பார்த்து கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீனா தனியா அழைச்சுக்கிட்டு போய் மீனாவுக்கு ஆறுதலா சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த முத்து வந்து அந்த கோயில் அதிகாரி மேனேஜர மாட்டி விடுறதுக்காக உயர் அதிகாரி கிட்ட பேசியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த உயர் அதிகாரிய வர வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த உயர் அதிகாரியும் முத்துவும் ஒரு இடத்துல நின்னு பார்க்குறாங்க. இந்த பக்கம் செல்வம் அந்த மேனேஜர டீ கடைக்கு வர சொல்லியிருந்தாங்க இல்லையா? அங்க வச்சு காசெல்லாம் குடுக்குறாப்புல. அந்த மேனேஜரும் தன்னோட வாயாலேயே எல்லாத்தையும் சொல்றதெல்லாம் அந்த அதிகாரியும், உயர் அதிகாரியும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாப்புல. செல்வத்துக்கிட்ட இருந்து ரூ. 10,000 பணத்தையும் வாங்கி கவர்ல வச்சுக்கிட்டு அப்படியே கிளம்பும்போது கரெக்ட்டா வந்து உயர் அதிகாரி புடிச்சு அந்த கவர வாங்கி பார்த்தா அதுல காசெல்லாம் இருக்கு. "ஏய்யா காசு வாங்கிக்கிட்டு கடைய காலி பண்றது, அதுக்கப்புறம் புது கடைக்கு காசு வாங்குறது இதான் உன் வேலையா? கடவுள் பேர சொல்லி இப்படி நீ கொள்ளையடிக்கிறியே!" அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டி, "உன் மேல என்கொயரி கமிஷன் வரும். தயாரா இரு" அப்படின்னு திட்டி அனுப்பி வச்சர்றாப்புல. அவரு போகும்போது, "நான் இத பண்ணவே இல்ல. இந்த சிந்தாமணிங்கிற அம்மா தான் பண்ண சொன்னுச்சு" அப்படின்னு வேறயா சொல்லிடுறாப்புல. இப்பவே சிந்தாமணி தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறது முத்துவுக்கு புரிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்து நேரா அந்த உயர் அதிகாரி வீட்ல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடை வைக்கிறதுக்கான ஃபார்மாலிட்டிக்கான லெட்டரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உயர் அதிகாரி எழுதி குடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா நம்ம எஸ்ஐ டிராஃபிக் போலீஸு அருண் அங்க வராப்புல. அவரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட வந்திருக்கிறாப்புல. ஸோ வெளியில இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, முத்து உள்ளார இருக்கிறது தெரியாம, அந்த உயர் அதிகாரி கிட்ட குடுத்துட்டு போறாப்புல. இத முத்து மட்டும் பார்த்துடுறாப்புல. அவரும் என் அத்தை கடைக்காக தான் சார் பேச வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் புடிக்காதுப்பா. அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் தப்பு நடக்காம நான் பார்த்துக்கிறேன்னு வேறயா சொல்றாரு. அப்பன்னா உன் அத்தை கடையில தப்பு நடந்துச்சா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் இல்ல சார். எப்படியாச்சும் கடை அங்க வேணும்னு அவரு அப்படி சொல்லியிருப்பாரு சார் அப்படின்னு சொன்ன உடனே, கவலைப்படாதப்பா. உனக்காக தான் அந்த கடைய நான் மறுபடியும் அங்க வர வைக்கிறேன். இவரு மாரி யாரெல்லாம் இவரெல்லாம் ஒரு போலீஸா இருக்கிறாரு. இப்படி வந்து லெட்டர் குடுத்துட்டு போறாரே அப்படிங்கிற மாதிரி அருண பிடிச்சு திட்டுறாப்புல. அது மட்டும் இல்ல, இது வெளியில யாருக்கும் தெரிய வேணாம் சார் அப்படின்னு வேறயா சொல்லிடுறாப்புல. இப்ப கடையும் கரும்பு மிஷினும் அங்க வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தான் தான் காரணம் அப்படின்னு இந்த அருண் வேறயா பந்தா காமிப்பாப்புல. ஆனா உண்மையான காரணம் முத்து தான் அப்படிங்கிறது எப்ப தெரிய வரப்போகுதுன்னு தெரியல. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.